இந்த என்ட்ரன்ஸை அழகர் கோயில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து நேராக போனால் அழகர் கோயிலுங்க. நம்ம லெஃப்ட்டில் மலை மேலே ஏற போகிறோம். ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் ராம்கி. கீழே இருக்கிற அழகர் கோயிலேருந்து மேலே இருக்கிற கோயிலுங்கெலாம் பார்க்குறதுக்கு வேன் வசதி, பஸ் வசதிலாம் இருக்குங்க. வேன்லாம் ஒரு 10 ரூபா 15 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. சிலர் இந்த பாதை வழியாக நடந்தே கூட வராங்க. இந்த மலைக்கு சோலை மலைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. பழங்கள் முதிர்ந்து உதிரும் சோலை, பழம் உதிர் சோலை என்பதால் இத்தலம் பழமுதிர் சோலை என்று பெயர் பெற்றது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக இது கருதப்படுகிறது. போருக்கு தொடர்புடைய இடம்தான் 6 படை வீடுங்க. இந்த ஸ்தலத்தில் போர் வீரர்கள் தங்கியதாகவும் ஆயுதங்கள் வைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதர் திருப்புகழில் வள்ளிமலையும் பழமுதிர் சோலையும் தனித்தனியாக பாடியுள்ளார். நம்ம சேனலில் ஏற்கனவே வள்ளிமலை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதை பார்க்காதவங்க பாருங்கள். அந்த கோயிலும் 6 படை வீடுக்கு நிகரான ஒரு கோயில் தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையை சுருக்கமாக சொல்கிறேங்க. தனது புலமையால் புகழின் உச்சத்துக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. இந்த வழியாக அவ்வை செல்லும்போது களைப்பால் ஒரு நாவல் மரத்து அடியில் உட்கார்றாங்க. மரத்துக்கு மேலே இருந்த ஆடு மேய்க்கிற சிறுவன்கிட்ட, குழந்தை எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவப்பழங்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதற்கு அந்த சிறுவன் அவ்வையிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்குறான். ஔவையாருக்கு புரியல. சுட்ட பழம் சுடாத பழம்லாம் இருக்கா அப்படின்ற குழப்பத்திலேயே சரி சுடாத பழம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. பழமுதிர் சோலை கோயில்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ராக்காயி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே வரலாங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் பார்க்கிங்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா பஸ்ஸு வேனுக்கு ப்ரியாரிட்டியாக இடம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஔவையார் சுடாத பழம் கேட்கவே மரத்து மேலே இருந்த அந்த சிறுவன் கிளைகளை உழுக்குனான். கீழே விழுந்த பழங்களில் சுடாத பழமாக பார்த்து எடுத்துக்கங்கன்ட்டு ஔவைக்கிட்ட அந்த சிறுவன் சொல்கிறான். கீழே விழுந்த பழங்களெல்லாம் பொறுக்குன ஔவையார் பழத்தில் தூசி ஒட்டியிருக்கவே ஃபூன்னு ஊதுறாங்க. அதை பார்த்த சிறுவன், என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டான். அந்த ஒரு கேள்வியால் ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் பறந்து போனது. சிறுவனை பார்த்து, குழந்தாய் நீ யாரப்பா என்று ஔவையார் கேட்க, சிறுவன் முருகப்பெருமானாக மாறி ஔவைக்கு காட்சி தரார். முருகர் கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இன்னமும் அந்த நாவல் மரம் இருக்குங்க. நம்ம இப்போ பழமுதிர் சோலையை தாண்டி மேலே இருக்கிற ராக்காயி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோங்க. ராக்காயி அம்மன் காவல் தெய்வமாக வணங்கப்படுறாங்க. ராக்காயி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நூப்புர கங்கை தீர்த்தம், ஊற்றில் இருந்து வரும் புனித தீர்த்தம்ங்க. பக்தர்களுக்கு அந்த தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு அனுமதி இருக்குது. கேன்லேயும் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு தான் இங்கே கேன் விற்கிறாங்க. இந்த தீர்த்தத்தில் இருக்கிற நீர் தான் டெய்லி அழகர் கோயிலில் இருக்கிற மூலவருக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது ஏன் நூப்புர கங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஸ்ரீமன் நாராயணர் திருவிக்கிரமனாய் அவதரித்து தன் திருவடிகளால் சகல உலகங்களையும் அளந்தபோது எம்பெருமானின் திருவடி பிரம்மலோகம் சென்றது. இந்த திருவடியை தரிசிப்பதற்காக பிரம்மர் 36,000 வருடங்கள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. கங்கை தீர்த்தத்தால் அத்திருவடிக்கு அபிஷேகம் செய்கிறார் பிரம்மர். இந்த போர்டில் இருக்க கதை தாங்க நான் இப்போ சொல்றது. அவர் அபிஷேகம் செய்யும் போது எம்பெருமான் காலில் அணிந்திருந்த சிலம்பம் என்னும் நூப்புரத்தில் பட்டு இந்த மலைக்கு சேர்ந்தது. இதுதாங்க அந்த நூப்புர கங்கை தீர்த்தம். சிலம்பாறு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தீர்த்தத்துக்கு எதிர்க்க ராக்காயி அம்மன் சன்னதிங்க. தரிசனம் பார்த்துட்டு நம்ம முருகர் கோயிலுக்கு போகலாங்க. கோயில் கோபுரம் மூடி வச்சுருக்காங்க. கோயிலில் சில வேலை பார்க்குறாங்க. முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்க. கந்த புராணம் துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக உதவும்படி முருகன் அழைத்த தலம் பழமுதிர் சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். முந்தைய காலத்தில் வள்ளி மலையை 6 படை வீடாக அறிவிப்பதாக ஒரு தரப்பினர் சொன்னாங்க. பின்னர் அது பழமுதிர் சோலையாக மாறியது. இந்த கோயில் மற்ற 6 படை கோயில் மாதிரி பெரிய கோயில் இல்லைங்க. இது கொஞ்சம் சின்ன கோயில் தான். இறக்கத்தில் இருக்குங்க. சமீப காலத்தில் கட்டப்பட்ட 3 அடுக்கு ராஜகோபுரம்ங்க. இந்த கோயிலில் உள்ள மண்டபம்லாம் கூட சமீப காலத்தில் கட்டினது தாங்க. இந்த கோயிலில் முருகனுக்கு உயர்ந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுது. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மற்றும் 10 பாட்டு 8 தொகை ஆகியவற்றில் இக்கோயில் போற்றி பாடப்பட்டுள்ளது. முந்தைய காலத்தில் இங்கே கோயிலே இல்லை, பிற்காலத்தில் தான் எடுத்து கட்டினது அப்படின்னும் சொல்கிறாங்க.
இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. மதுரையிலேருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. 6 படை வீடுகளில் நம்ம இன்னும் பழனி மட்டும்தாங்க நம்ம சேனலில் பார்க்கல. அதையும் கூடிய விரைவில் பார்க்கலாங்க. ஸ்ரீ வள்ளி இச்சா சக்தியாகவும், தேவயானி கிரியா சக்தியாகவும், முருகப்பெருமான் ஞான சக்தியாகவும் வள்ளி தேவயானையோட நமக்கு காட்சி தராருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.